ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையில கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், இந்த வருஷத்துல இந்த புதிய வருஷத்துல நிறைய தீர்மானங்களை நீங்க எடுத்திருப்பீங்க. ஆனாலும் சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவருடைய காரிய ஊழியத்திற்காக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம், விருப்பம். அதனாலதான் நமக்கு கிருபையா இந்த வருஷத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? கூட்டி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு என்ன தலைப்பு என்றால், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், அசதியா இராமல் ஜாக்கிரதையாயிருங்க, ஆவியிலே அனலாயிருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான். எத்தனையோ தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க, நிறைய எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க. நீங்க ஆண்டவரே இந்த வருஷத்துல எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்க தொழிலை ஆசீர்வதிங்க, எங்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு ஞானம் வெற்றியை கொடுங்க, எங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள் அனைத்தையும் பொறுப்பெடுத்துக்குங்க, ஒரு நல்ல வேலை கொடுங்க, நல்ல நிறைய காரியங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும் இல்லையா? நிறைய காரியங்களுக்காக நீங்க பிரயாசப்பட்டிருப்பீங்க, ஜெபித்திருப்பீங்க, வேண்டுதல் செய்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு அது எல்லாவற்றையும் அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் ஒன்று, இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், அசதியா இராம எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருங்க. இந்த நாட்கள் கொடிதாக இருக்கிறது. இந்த காலத்தையும் இந்த நாட்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு அசதியா இராம ஜாக்கிரதையா இருங்க. ஆவியில எப்படி இருங்க? அனலா இருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஜாக்கிரதையா இருங்க. ஆவியில அனலா இருங்க. கர்த்தருக்கென்று ஊழியத்தை என்ன பண்ணுங்க? செய்யுங்க. இதை தேவன் விரும்புகிறார். ரொம்ப முக்கியம். நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த உலகத்துல எல்லாரிடத்திலும், எல்லாருடைய வேலை ஸ்தலமா இருக்கட்டும், குடும்ப காரியமா இருக்கட்டும், ஊழியத்தின் பாதையா இருக்கட்டும், ரொம்ப கவனமா நம்ம இருக்க வேண்டும். அசதியாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆவியில எப்படிப்பட்டவளா இருக்கணும்? அனல் கொண்டவளா இருக்கணும். எப்பொழுதுமே அனல் உள்ள வீசுகிறவளாய் காணப்பட வேண்டும். எப்பொழுதுமே ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வல்லமையும் அந்த வரங்களையும் நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மங்கி எரிகிற ஒரு திரிகளாய் நம்ம இருக்கவே கூடாது. எப்பொழுதுமே நம்ம எரிகிற விளக்காய் இருக்க வேண்டும். 24 மணி நேரம் நம்முடைய மூச்சு பேச்சு அத்தனையும் ஆவியானவரை நோக்கி பார்த்ததாகவே இருக்க வேண்டும். பல வேளைகளை நம்ம இருந்தாலும், குடும்பத்துல பல காரியங்களை நம்ம இருந்தாலும், ஆண்டவர் தான் நமக்கு முதலிடம். எப்போதுமே அவரையே சார்ந்து நம்ம வாழ வேண்டும். அந்த ஆவியில நம்ம எப்படி இருக்கணும்? அனலாய் இருக்கணும். எப்பொழுதுமே அனலா இருக்கணும். கர்த்தருக்கென்று ஊழியத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். ஆண்டவரே, உமக்காக இந்த வருஷத்துல நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு முடிந்தது என்ன? நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர் என்பதை இங்க கேட்டு நீங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அது கூட எப்படி செய்யணுமா? அசதியா என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்க. ரோமர் 14வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் ஊழியம் செய்கிறவர் தேவனுக்கு பிரியமானவனா. கிறிஸ்துவுக்காக ஊழியத்தை செய்யும் பொழுது தேவனுக்கு பிரியமோ, மனுஷன் அங்கீகரிக்கப்பட்டவனமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவனோ, மனுஷர்கள் மத்தியிலே ஒரு அங்கீகாரம் பெற்றவனாய் இருக்கிறான். ஊழியம் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமானவனாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, மனிதர்களால் அங்கீகரிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். ஆமென். அந்த பறவைகள் கூட ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தது. மிருக ஜீவன் கூட ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தது. எப்படி என்பதை சில மிருகங்களை பற்றியும் சில காரியங்களை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் என்றால், இந்த பறவைகளே செய்யும் பொழுது மனிதர்களாகி நாம செய்யாம போனால் ஆண்டவருடைய பார்வையிலே ஐயோ என்ற ஒரு நிலைமைக்குள்ள நம்ம போயிருவோம். நம்மளுக்கு இந்த இவ்வளவு பெரிய கிருபையை நமக்கு கொடுத்ததை நம்ம இழந்துடக்கூடாது. இந்த பாக்கியத்தை நம்ம இழந்துடக்கூடாது. இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். ஆதியாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க.
அந்த புறா அந்த புறா சாயங்காலத்தில் சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ இதோ அது கொட்டி கொண்டு வந்த அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் ஒரு இலை ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். ஒரு அலையிலேயே சொல்வங்களே, ஆண்டவரால் படைக்கப்பட்ட அந்த புறா என்ன ஊழியம் செய்தது? கைப்பிரதி ஊழியம் செஞ்சிருச்சு. என்ன ஊழியம்? கைப்பிரதி ஊழியம். எப்படி பாருங்க, எத்தனை நாள் மழை பெஞ்சது? 40 நாள். எத்தனை நாள்? ஆனா எத்தனை நாட்கள் அவர்கள் அந்த பேழைக்குள்ள இருந்தாங்க? 150 நாள் இருந்தாங்க. எத்தனை நாள்? 150 நாள் பேழைக்குள்ள இருந்தாங்க. அந்த 150 நாள்ல 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஜலம் பூமியில இருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. பாருங்க, ஜலம் பூமியில இருந்து 40 நாள் மழையில பேழை மிதக்க ஆரம்பித்து விட்டது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. எத்தனை நாள் பின்பு? 150 நாள் ஆயிற்ற பிறகு ஜலம் என்ன செஞ்சது? தண்ணி வடைந்து கொண்டு இருந்தது. 6வது வசனத்தை வாசிங்க. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. ஆமென். பாருங்க, அவன் என்ன பண்ணா? முதலாவது ஒரு காகத்தை என்ன செஞ்சாரு? வெளியே விட்டாரு. ஜன்னலை திறக்கிறார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் காகத்தை வெளியே விடுறார். அது போறதும் வரதுமா என்ன செஞ்சது இருந்தது. அடுத்தது, பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்தில் இருந்து வெளியே விட்டார். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தான் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அது முதல்ல காகத்தை விட்டாரு. அது எங்கேயும் அங்கேயுமா என்ன செஞ்சது? அலைந்து கொண்டிருந்தது. மறுபடியும் புறாவை விட்டாரு. புறா என்ன செஞ்சது? ஜன்னலை திறந்துதான் விட முடியும். கதவை திறக்கல அவரு. புறா அது என்ன பண்ணுது? அதுக்கு காலு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா எல்லா இடமும் என்ன ஆயிருக்குது? தண்ணியா இருந்ததுனால மறுபடியும் புறா என்ன செஞ்சிருது? திரும்ப வந்துடுச்சு. பிற்பாடுதான் மறுபடியும் ஒரு புறாவை அனுப்புறார். அதுக்கு பிறகுதான் அந்த புறா அந்த ஒலிவ இலையை அது என்ன செஞ்சது? கொண்டு வந்து கொடுத்தது. இப்படியாகதான் மழை 40 நாள் பெய்த மழையில 150 நாட்களாய் பேழைக்குள்ள இருந்த நோவா எப்படியாக அவர் வெளியே வந்தார்? அவர் வருவதற்கு அடையாளம், அவர் வெளியே வரணும், மழை நின்று விட்டது, தண்ணி வடிந்து விட்டது என்பதையும், அது வசந்த கால துளிர் விடுகிறது என்பதையும் அதை அறிந்து கொள்வதற்கு காரணமாய், அவன் அறிந்து கொள்ள காரணமாய் இருந்தது எது? புறா. அந்த ஒலிவ இலையை கொண்டு வந்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு விட்டது. என்ன? மழை என்ன ஆயிடுச்சு? மழை நின்று போச்சு. ஆனா தண்ணி என்ன ஆயிடுச்சு? வற்றிடுது. தண்ணி வற்றின உடனே அங்க இருக்கிற மரங்கள் என்ன இருக்கும்? துளிர் விட ஆரம்பித்தது. அந்த துளிர ஒரு இலையை அவனுக்கு கொண்டு வந்து என்ன செய்த? ஒலிவ இலையை கொண்டாந்து நோவா இடத்துல கொடுத்தது. அதன் கொடுத்தது நிமித்தமாக அவன் என்ன கண்டு கொண்டான்? பேழை ஜலம் வற்றி போனது என்பதை கண்டு கொண்டான். ஒரு புறா ஆண்டவருடைய வேலை என்ன பண்ணுச்சு? செஞ்சது. கதவை திறப்பதற்கு நோவா உள்ள அனுப்பி கதவை ஏசப்பாதான் என்ன செஞ்சாரு? போட்டிட்டாரு. திறப்பதற்கு உதவியா இருந்தது. மழை வற்றி போயிற்று என்பதற்கு அடையாளமாக அந்த புறா ஒரு சுவிசேஷ ஊழியத்தை அது என்ன பண்ணுது? செஞ்சது. அது மாத்திரமல்ல, ஒட்டகம் ஊழியம் செஞ்சதான். என்னது? ஒட்டகம். ஆதியாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரன் அந்த ஆத்ம பாரத்தை அந்த ஒட்டகம் கண்டு கொண்டது. ஆத்ம பாரம் பாருங்க. அவர் ஜெபித்து கடந்து போறார். என்னன்னா, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க முடியாத எலியேசர் வந்து ஆபிரகாமுக்கு ரொம்ப நேசிக்க கூடியவன், உண்மையான ஒரு ஊழியக்காரனாய் இருந்திருக்கிறாரு. அவரை தான் அண்ணா செய்றாரு, அனுப்புறாரு. என்னுடைய எஜமானுக்கு, என்னுடைய மகனுக்கு ஒரு பெண் என்ன செஞ்சுட்டுங்க வாங்க பார்க்கணும்னு சொல்லி. அப்ப அவர் ஜெபித்து கடந்து போறாரு, கீழ்ப்படிந்து கடந்து போறாரு. வாசித்து பாருங்க 11வது வசனம்.
ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி பாருங்க, சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால் என் ஜனமாகிய ஆபிரகாமுக்கு, அவர் ஜெபத்தை நல்லா கேளுங்க, என் ஜனமாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் ஜனமாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளை நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளுமாய் இருக்கவும். பாருங்க, அவர் ஜெபம் பண்ணுகிறாரு. அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரர் ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கிறார். என்ன ஜெபித்தார்? எனக்கும் தண்ணி கொடுக்கணும், நான் கொண்டு போற என் ஒட்டகங்களுக்கு என்ன பண்ணும், தண்ணி யார் வார்க்கிறார்களோ அவர்தான் என் எஜமானுக்கு மனைவியான செய்ய முடியும், இருக்க முடியும், நியமிக்க முடியும் என்பதை அவர் ஒரு ஜெபத்தை என்ன பண்றாரு, செஞ்சுட்டு போறாரு. அந்த ஜெபத்தின்படி அவ என்ன சொல்றா, அவருக்கும் தண்ணி கொடுக்கறா, அவர் கொண்டு போன ஒட்டகங்களுக்கும் அவர் என்ன செய்யறா, தண்ணி. அப்போ ஒட்டகங்கள் கூட என்ன செஞ்சது, அந்த இடத்துல அந்த ஆத்ம பாரத்தை ஏற்றுக்கொண்டு ஒட்டகங்களும் என்ன பண்ணுச்சு, அந்த ஜெபம் அங்க கேட்கப்பட்டுச்சு. அழகான ஊழியம் அது. ஜெப ஊழியம் என்பது ஒரு சாதாரண ஊழியம் அல்ல. எந்த இடத்துல எந்த வீட்டுல போய் நீங்க 2 பேரோ 3 பேரோ ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்தின் மூலமாக, அந்த ஆத்ம பாரத்தின் மூலமாக உங்க எஜமானாகிய ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாய் நீங்க செல்லும் பொழுது, உங்க ஆத்ம பாரத்தோடு நீங்க செல்லும் பொழுது, அந்த இடத்துல இந்த எலியேசருடைய ஜெபத்தை கேட்டு எப்படி ஆண்டவர் அற்புதங்களை செய்தாரோ, அந்த மகள் மூலமாக அற்புதங்களை செய்தார். அதே போல நீங்க செய்யற ஊழியத்திலையும் கர்த்தர் வாசலை திறப்பார். நீங்க ஜெபித்து கடந்து போங்க, கர்த்தர் ஒவ்வொரு இல்லத்திலையும் உங்களுக்கு வாசலை திறந்து என்ன செய்வார், கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கொடுப்பார். அந்த ஆத்ம பாரம், எலியேசருக்குள்ள இருந்த ஆத்ம பாரம் அந்த ஒட்டகங்களுக்கு வார்த்தது நிமித்தமாக இவர்தான் என் எஜமானுக்கு ஏற்ற மனைவி என்பதை அவர் கண்டு கொண்டாள். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய மீன் ஊழியம் செஞ்சிச்சு. நம்ம ஈஸியா படிச்சிடும் ஒவ்வொரு சப்ஜெக்டையும், ஆனா அதெல்லாம் நம்ம யோசித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே இந்த எல்லா மிருக ஜீவன்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததா இருந்திருக்கிறது, கர்த்தரை கவனித்தவர்களா இருந்திருக்குது என்பதை நம்ம பார்க்கிறோம். யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, ஒரு பெரிய மீன் ஊழியம் செஞ்சிருக்குது. என்னன்னா, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஊழியத்தை குறிக்கப்பட்ட நேரத்துல அது வந்து நின்று இருக்கிறது. பாருங்க, வாசிங்கள, அப்ப உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். 3 நாள் அந்த மீனுக்குள்ளவே இருந்தாரு. யோனாவை பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும். யோனாவை ஆண்டவர் சொன்னாரு, நீ நினைவேக்கு போ, அங்க நினைவே பட்டணத்தை நான் அழிக்க போறேன், அதை போய் நீ சொல்லு என்று சொல்லி யோனாவுக்கு சொன்னார். ஆனா யோனாவோ அவன் போகாதபடிக்கு தர்ஷீஷுக்கு என்ன செஞ்சிட்டா, போயிட்டார். தர்ஷீஷுக்கு போனதுனால அந்த பிரயாணத்துல அந்த கப்பை கவிழ்க்க வேண்டிய நிலைமை என்ன செஞ்சிருச்சு, வந்து விட்டது. அப்ப சீட்டு போடும் பொழுது அது யார் பேர்ல விழுந்தது என்றால் யோனாவின் பேர்ல அது என்ன செஞ்சது, விழுந்தது. உடனே ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆண்டவர் ஒரு மீன் என்ன செய்யறாரு, கட்டளை எடுக்கிறாரு. அப்போ யோனா சொல்றாரு, என்னை தூக்கி கடல்ல என்ன செய்யுங்க, போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா கடல்ல போகும்போது ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைக்கிறாரு. அவர் தூக்கி போடும்போது சரியான நேரத்துல வந்து அந்த மீன் யோனாவை விழுங்கினது. ஒருவேளை அது கொஞ்சம் தாமதமா வந்திருந்தா அவன் கடல்ல விழுந்து அவன் மரித்து போயிருப்பான். அந்த இடத்துல அந்த 40 நாள் அந்த ஆண்டவர் அழிப்பேன் என்று சொன்ன நினைவை பட்டணம் காப்பாற்றப்பட்டது. ஒருவேளை அந்த மீன் அந்த சரியான நேரத்தில் அந்த யோனாவை விழுங்கவில்லை என்றால்
மீண்டும் போய் அவன் அந்த இடத்துல நினைவுக்கு போய் ஊழியத்தை செய்து அந்த நினைவே பட்டணத்தை அவன் காப்பாற்றிருக்க முடியுமா? முடியுமா? முடியாது. அவர் சொன்னபடி அந்த 3வது நாள் தான் வெளியே வந்தது. என்ன செஞ்சது? அவனே கக்கினது. திரும்ப அவன் நினைவுக்கு என்ன செய்யறான்? போயிட்டு திரும்ப போய் ஆண்டவருடைய வார்த்தை அங்க என்ன பண்றான்? சொல்றபடினால அவர்கள் திரும்ப மீண்டுமாய் அந்த இடத்துல ஆவியானவர் அவர்கள் அந்த ஆண்டவர் சொல்றாரு, பாவங்கள் அறிக்கை செய்யுங்க, உங்களை அழிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவர்கள் உபவாசம் எடுத்து அவர்கள் ஜெபித்தது நிமித்தமாக அழிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அந்த நினைவை பட்டணத்தை அழியாதபடிக்கு காத்து கொண்டதுக்கு காரணம் ஒரு மீன் அல்லவா? ஒரு பட்டணத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு மீன் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி ஒரு புறா தேவைப்பட்டுச்சு. தண்ணி வடிந்தது என்பதற்கு அடையாளமாக ஒரு புறாவை கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த மகள் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள் என்பதற்கு அடையாளமாக ஒரு ஊழியக்காரனுடைய ஆத்ம பாரத்தை அந்த ஒட்டகத்தின் மூலமாய் அவர் கண்டு கொண்டார். அதே மாதிரி ஒரு வெள்ளிக்காசை எடுத்துக்கங்க. மீன் வயிற்றுக்குள்ள ஒரு வெள்ளிக்காசு இருக்குது. மத்திய சுவிசேஷம் 17வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்களம்மா. 17:27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். பாருங்க, இங்கே வரி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. 24வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். பாருங்க, வரிப்பணம் கட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆனா இவனிடத்துல என்ன இல்ல? இயேசுவின் தேவையும் அங்க இருக்கிறதான மக்கள் உடைய தேவையும் மீன் அறிஞ்சிச்சு. வரி பணம் கட்டணும். திடீர்னு பணத்துக்கு எங்க போவாங்க? பணம் இல்ல. எல்லா மீன் வயிற்றுலயுமா பணம் இருக்கும்? எல்லா மீன் வயிற்றுலயுமா இருக்காது. அப்ப தூண்டியலை போட சொல்றாரு. தூண்டியலை போட்ட உடனே வாசித்து பார்க்கலாமா அந்த வசனத்தை? வாசிங்கம்மா. 26. அதற்கு பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு என்ன பண்ணு? தூண்டிய போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரும் என்ன பண்றாரு? செய்யணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறாரு. அப்போ பணம் இல்ல. உடனே சொல்றாரு, நீ என்ன பண்ண? கடலுக்கு போ, அங்க என்ன பண்ண? தூண்டிய போடு, ஒரு மீன் அகப்படும். அப்ப கடல்ல எத்தனை மீன் இருந்திருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கிறோம். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்மளதான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. கடல்ல எத்தனையோ மீன்கள் இருந்திருக்கும். எத்தனை விதவிதமான மீன்கள் கடந்திருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தூண்டிய போடு, முதல்ல ஒரு மீன் வரும். அந்த மீன் வாயை என்ன பண்ணு? திறந்து பாரு. அந்த மீன் வாயத்துக்குள்ள என்ன இருக்கும்? வெள்ளி பணம் இருக்கும். அந்த பணத்தை எடுத்து உனக்காக எனக்காக என்ன செய்? வரி கட்டிடு. சில கஷ்டங்கள், சில பாடுகள், சில வேதனைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவருக்காக நீங்க ஊழியம் செய்யும் பொழுது, அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும் பொழுது, இந்த வலி நமக்கு ஒரு பெருசாவே தெரியாது. இந்த கஷ்டம், இந்த கண்ணீர் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிதாவே தெரியாது. நிறைவான ஆத்துமாக்களை நமக்கு கொடுக்கும் பொழுது, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் பொழுது, உங்க கஷ்டம் ஒரு பெரிய ஒரு
கஷ்டமாவே தெரியாது. கர்த்தர் எந்த இடத்துலயும் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டாரு. எப்படியாச்சும் எதை கொண்டாச்சும் கர்த்தர் நம்ம தேவைகளை சந்திப்பார். எப்படி ஒன்னாலும் அவரால் சந்திக்க முடியும். யாரை கொண்டாலும் அற்புதங்களை அவரால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். முடியுமா முடியாதா? ஒரு மீன் வயிற்றுல என்ன கிடைச்சது? வெள்ளி காசு கிடைச்சது. ஆண்டவரால முடியும். தேவ ஜனமே, இந்த வருஷத்தின் இந்த முதல் வாரத்துல கலந்து கொண்டவங்களை பார்த்து சொல்லுகிறார், அற்புதங்களை செய்கிறவர் நம் நடுவில் தான் இருக்கிறார். அதிசயமான காரியங்களை செய்கிறவரும் நம் நடுவில் தான் இருக்கிறார். நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார். புறஜாதி மக்கள் மத்தியில அவங்க கேட்டுட்டாங்களேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணல, அவரு கேட்கிற ஒரு வருத்தம் இருக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ கொடுத்துதான் என்ன செய்யணும்? ஆகணும். ராயனுக்குரியத ராயனுக்கும், தேவனுக்குரியத தேவனுக்கு கொடுத்துரு. ராயனுக்குரியத ராயனுக்கு கொடுத்துரு. தேவனுக்குரியத தேவனுக்கு கொடுத்தாயிடும். அதுதான் தேவன் விரும்புகிறார், அதை எதிர்பார்க்கிறார். நீங்க தேவனுக்குரியதை நீங்க செய்யும் பொழுது, ராயனுக்குரியதை நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஊழியத்துக்கு தீர்க்க தரிசனமான தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்யற எலியா தீர்க்கதரிசிக்கு அப்பமும் இறைச்சியும் காகம் என்ன செஞ்சது? கொண்டு போனது. வாசித்து பார்ப்போமா? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிச்சுட்டு வாங்களேன். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டீர்கள். ஒரு பஞ்சம் வந்து விட்டது. என்ன பஞ்சம்? தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சத்துல எலியாவை என்ன செய்யறாரு ஆண்டவரு? காப்பாற்றுவதற்கு என்ன பண்றாரு? கேரித்தின் ஆற்றண்டைக்கு என்ன செஞ்சாரு? போயிருப்பா. 1வது வசனத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். படிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று. இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான், அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பின்ன கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் கேரித்தின் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில என்ன செய்? ஒளிந்து கொண்டிரு. ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை வருஷம் பனியும் மழையும் அம்மா? பாருங்க, இந்த வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாதிருக்கபடி தேவன் கட்டளை கொடுத்துட்டார். மழையும் இல்ல பனியும் இல்லைன்னா எந்த விதமான அறுவடையும் நம்மளால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா அந்த வருஷத்துல பனியும் இல்ல மழையும் இல்ல, தண்ணி இல்ல. தண்ணி எப்படி கிடைக்கும்? தண்ணியும் இல்ல. ஆனா பாரு, கர்த்தருடைய ஊழியக்காரனை மாத்திரம் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நீ என்ன செய்? கேரித் என்ற ஆற்றக்கரையில போய் என்ன பண்ணிக்கோ? உட்கார்ந்துரு. அங்க உனக்கு நான் காகத்தை என்ன செய்வேன்? அப்படியே படிச்சுக்கிட்டு வாங்கம்மா. 4வது வசனம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் சொல்றாரு. அந்த இடத்துல அந்த ஆற்றினுடைய தண்ணியை நீ என்ன செய்வ? குடிப்பாய். அந்த இடத்துல காகம் உனக்கு என்ன செய்யும்? இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வரும்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் வார்த்தை கட்டுப்பாடோட அது கொத்திட்டு வந்து என்ன செய்யுது? அப்பத்தை கொடுக்குது. நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க கொடுக்கதான் அவர் பாப்பார். இன்னும் அதிகமா என்ன செய்வார்? நமக்கு கொடுப்பார். பிற்பாடு நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து நம்ம ஊழியத்தை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள நம்ம தேவைகளையும் அவர் சந்தித்து வச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேளை நம்ம வேலையை செய்வதற்கு பலனையும் அவர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. காகம் அப்படி ஒரு சாப்பிடக்கூடியது. அது இறைச்சியை பார்த்தாவே அதை கொத்திக்கிட்டு அது என்ன பண்ணி இருக்கணும்? பறந்து போய் எங்கேயா வச்சு சாப்பிட்டு இருக்கணும். ஆனா அது என்ன பண்ணல? சரியான நேரத்துல எவ்வளவு நாளைக்கு அது கொடுத்தது? அந்த ஆற்றின் தண்ணி வற்றி போகிற வரையிலும் அந்த காக ஊழியத்தை செஞ்சது. தீர்க்கதரிசிக்கு பணிவிட செஞ்சது. ஆனா இன்னைக்கு நாமும் ஒரு ஊழியக்காரனுக்கு பணிவிடை செய்வதில் எவ்வளவு கவனமா இருக்கிறோம், எவ்வளோ ஒரு சந்தோஷமா செய்யறோம்,
எவ்வளவு உற்சாகமா அதற்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கர்த்தர் சொல்றார், இந்த எலியாவின் ஊக்கமான ஜெபத்தினால கர்த்தர் அற்புதத்தை என்ன பண்ணாரு, செஞ்சார். நீ உண்மையான ஜெப வீரனாய், ஜெப வீராங்கனியாய் நீ இருப்பாயானால் காகத்தை கொண்டு கூட உன் குடும்பத்தை போஷிப்பார். காகத்தை கொண்டு கூட கர்த்தர் போஷிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அற்புதங்களை செய்த தேவனாய் இருக்கிறார். அது எங்க இருந்தோ கொத்திட்டு வந்து சரியான நேரத்துல, அது சரியான இடத்துல கொண்டாந்து இது கொடுத்தது பாருங்க. இதுதான் தேவன் செய்த அற்புதமான காரியம். அது மாத்திரமல்ல, சேவல் ஒரு ஊழியத்தை பாருங்க. சேவல் என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 75வது வசனத்தை பாருங்களே. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனக்கசந்து அழுதான். பாருங்க, அந்த சேவல் ஆண்டவர் சொல்லிட்டாரு. பந்து இருக்கும் போது சொன்னாரு, யாரை பார்த்து? பேதுரை பார்த்து சொன்னாரு, பேதுருவே, நீ என்ன மூன்று முறை என்ன செய்ய போற? மறுதலிப்ப. அந்த 3 முறையும் அந்த சேவல் என்ன செய்யும்? கூவும். அதை வச்சு நீ என்ன பண்ணிக்கோ, கண்டு கொள்ள. இவன் அதை ஒரு பெருசாவே நினைக்கவே இல்லை. நம்ம ஏன் மறுதலிக்க போறோம், நமக்கு ஏன் அந்த மாதிரி வருது, நானா என்னவோ அவன் ஒரு பெருசா நினைக்கவே இல்லை. ஆனா சரியா பாருங்க, அதிகாலையில அது நற்செய்தி கொண்டு வருகிறது. சேவல் காலையில என்ன பண்ணும், கத்தக்கூடியது இல்லையா? அதிகாலையில அவன் போய் உட்கார்ந்து என்ன செய்யறாரு, இயேசு நீ கடவுளோடு இருந்தவர் தானே அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அவரு தெரியவே தெரியாது, நான் அவரை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. உடனே என்ன செய்யுது, சேவல் கூவுது. அப்போ ஆண்டவருடைய வேலையை சேவல் என்ன பண்ணுது, ஞாபகப்படுத்துது. ஒரு தப்பு செய்யறவனை சேவல் கூட என்ன பண்ணுது, ஞாபகப்படுத்துதா இல்லையா? ஞாபகப்படுத்து. உடனே அவன் என்ன செய்யறான், அது மாதிரி எத்தனை ட்ரிப்பு, 3 முறையும் அவன் தவறு செய்யறான். 3 முறையும் கடவுளை மறுதலிக்கிறான். 3 முறையும் சேவல் கவனமா சரியா அவன் மறுதலிக்கிற அந்த டைம், அந்த நேரம் பார்த்து சேவல் என்ன செய்யுது, கூவுது. எவ்வளோ ஞானமா ஊழியம் செய்து பாருங்க இந்த பறவைகள்லாம். ஒருவேளை லேட்டா கத்தி இருந்தா கூட அவனுக்கு உணர்வு வந்திருக்காதம்மா. அவன் மனம் திரும்பி இருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. அவன் மனம் திரும்பினதுனாலதான் 5000 பேர் 3000 பேர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருகிற ஒரு நல்ல ஊழியக்காரனாய் அவன் மாறினான். ஒருவேளை இந்த சேவல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்திருந்தா அவனால ஊழியத்தை செஞ்சிருக்க முடியுமா? ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர் 5000 பேர் ஆண்டவருடைய பாதத்துல கொண்டு வர முடியுமா? அவன் மனக்கசந்து அழுதான். கர்த்தர் அவனை மன்னித்தார். மனக்கசந்து அழுதது நிமித்தமாக அவனை மன்னித்து கர்த்தர் அவனிடத்திலே மீண்டும் இந்த ஊழியத்தை அவன் ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கு காரணம் யாரு? அவன் மனக்கசந்து அழுவதற்கு காரணம் யாரா இருந்தது? சேவல் ஒரு காரணமாயிருந்தது. அது மாத்திரமல்ல, வாசிங்க, சுய வாகனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பாருங்கம்மா. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இங்க ஒரு மனுஷர் என்ன செய்யறாரு, அடிபட்டு கிடக்கிறார். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி, ஒரு அடிபட்டு கிடந்த ஒரு மனுஷன் அவனை பார்த்து அவனை விசாரித்து அவனை தூக்கி தன் வாகனத்தின் மேல வைத்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவனை பார்க்கிறார். தன் வாகனம் அவனை என்ன செய்யுது, சுமக்குது. இந்த மனுஷன் அந்த வாகனத்தின் மேல இவனை ஏற்றி கொண்டு போயிட்டு வாசிங்கமா அடுத்தது மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து வாகனத்திலேயே தூக்கினான். வாகனத்துல உட்கார வச்சுட்டான். பணத்தையும் என்ன செய்யறான், சத்திரக்காரனை கையில கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திருப்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்று. ஆனா இந்த மனுஷனோ தன்னுடைய வாகனத்துல என்ன செஞ்சுட்டான், அவன் காசை எதிர்பார்க்கல. அந்த காலத்துல எல்லாம் பிரயாணங்கள் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப தூரங்களா இருக்கும். அவன் காசை எதிர்பார்க்கவே இல்லை. தன் வாகனத்தை அழுக்காயிருமே நினைக்கவே இல்லை.
அடிபட்டு கிடக்கிறானே, அவனை தூக்கி உட்கார வச்சு போய் என்ன செய்யறான், ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு மறுநாள் வந்து மறுபடியும் அவனை விசாரிச்சு, அப்படி ஒருவேளை இன்னும் அவனுக்கு பணம் தேவைப்பட்டா கூட நான் என்ன செய்யறேன், கொடுக்கிறேன். இந்த மாதிரி நல்ல உள்ளங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறார். கொடுக்கிறேன் என்று சொல்லி, இதுதான் தேவ ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு ஆத்ம பாரம் உள்ளவன், ஒரு ஆத்ம மேல கர்சனை உள்ளவன் தான் இப்படிப்பட்டதான காரியத்தை செய்ய முடியும். ஆத்ம பாரம் இல்லாதவன் என்ன செய்வானா, பல யோசனைகளுக்குள்ள போயிருவான். ஆனா ஒரு ஆத்ம பாரம் உள்ளவன் தான், ஐயோ இந்த ஆத்மாவை இன்னைக்கு காப்பாத்துனா, இது ஆண்டவரை பத்தி நம்ம சொல்லும் பொழுது இது ஆண்டவருக்கு பிரியமான மகனா இருக்குமேன்னு சொல்லி அவன் நம்புவான். அது மாத்திரமல்ல, வாசிங்க என்னாக புஸ்தகத்துல கழுதை வாயை திறந்துச்சு. ஒரு எஜமானை காப்பாற்றுவதற்கு கழுத வாயை கூட ஆண்டவர் திறக்க வைத்தார். என்னாகம் 22:28 வாசிங்க. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. என்ன பரிதாபமான ஒரு கேள்வி கேக்குது. என்னடா இது, எப்பவுமே நம்ம கழுதை நமக்கு நம்ம சொல்றதெல்லாம் கேக்குமே, இன்னைக்கு அது நம்மள என்ன செய்யல, நம்ம சொல்றதை கேட்கலையே, அது என்னவோ தடுத்துட்டே இருக்குதே அப்படின்ற யோசனை கூட எஜமானுக்கு என்ன செய்யல, வரல. போகிற வழியில தான் தேவ தூதன் நிற்கிறத இந்த ஊழியக்காரனாகிய இந்த பிழையாமுக்கு தெரியல, ஆனா கழுதைக்கு தெரியுது. அத சொல்றாரு. முதல்ல அந்த கழுதை அதை வாசிச்சுதுங்கம்மா. அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை வாசிங்க, 24 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோட நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். பாருங்க, அது என்ன செய்யுது, நீ போகாத, தூதன் தடுக்கிறாரு, நீ போகாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது கழுதை, அந்த சுவரோடு சுவரா ஈடு அது நெருக்குது. ஆனா அவ என்ன செய்யறா, நீ என்ன பண்ற, நீ என்ன நெருக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கழுதை என்ன செய்யறா, அடிக்கிறேனே தவிர இது நெருக்கிறதுக்கு காரணம் என்ன, எப்பவுமே செய்யாதது இன்னைக்கு செய்யுது. எப்பவுமே நமக்கு கீழ்ப்படிதா இருந்த இந்த கழுதை இன்னைக்கு ஏன் நம்மளை இப்படி இந்த சுவர்புறமா வச்சு நம்மளை நெருக்குது, என்ன காரணம் என்பதை சற்று அவன் நின்னு யோசித்திருந்திருந்தானா நல்லா இருந்திருக்கும். ஆனா அவனுக்கு யோசனை இல்லை. பிற்பாடு அடுத்தது வாசிங்கலாமா. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் மூண்டவனாய் கழுதையை தடியினால் அடித்தான். மறுபடியும் படுக்குது, மறுபடியும் அடிக்கிறான். அது போகாதன்னு தடுக்குது, ஆனா கழுதையை தான் அடிக்கிறனே தவிர, ஆனா அவன் ஆண்டவ அந்த இவ்வளவு நாளா வளர்த்த கழுதை இன்னைக்கு இப்படி பண்ணுதேன்னு சொல்ற யோசனை, கொஞ்சம் பொறுமை கூட அவனுக்கு என்ன செய்யல, வரவே இல்லை. அதனால்தான் 28வது வசனத்துல வாசிக்கிறோம். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பதான் அவனுக்கு புத்தி வந்துச்சு. 3 தரம் என்ன அடிச்சியே, அவனுக்கு என்ன செய்தேன். அடுத்த வசனம். அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டையை மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். அப்பவும் என்ன பண்ணல, நீ என்ன பண்ற, வாயை திறந்து பேசுது. கழுதை எப்பயா பேசுமா, அவன் யோசித்து இருக்கணும். இவ்வளவு நாளா பேசாத கழுதை என்ன செய்யுது, பேசுதேன்னு சொல்ற உணர்வு என்ன செஞ்சிருக்கணும், வந்திருக்கணும். இத்தனை நாளா வாயே திறக்கலையே, ஆனா அப்ப கூட என்ன செய்யறான், என் கையில பட்டை இருந்தா உன்னை என்ன பண்ணிருப்பேன். அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா. எவ்வளவு பரிதாபமா சொல்லுது பாரு. இதுவரையிலும் நீ கை கொண்ட நாள்ல இருந்து நான் உன்னை சுமந்துட்டு போறேனே, நீ எழுதின கழுதை நான் அல்லவா. இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்று கேட்குது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை
அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். ஆமென். அல்லேலூயா. எப்பப்பா கழுத பேசி கழுத கேட்ட பிறகு நம்ம என்ன செய்யறோம்? மனம் திரும்புறோம். இது நமக்கு தேவையா? தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த வருஷ துவக்கத்துல வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவருக்கென்று ஞானஸ்தானம் எடுத்து சாட்சியா வாழ்றீங்க. ஞானஸ்தானத்தை ஏன் கொடுக்கிறோம்? ஒரு முன்மாதிரியா நீங்க இருக்கணும். இந்த பூமியில இருக்கிற ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கும் அறியாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்க ஒரு வித்தியாசமான பிள்ளைகளா நீங்க இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அப்ப அந்த மாற்றத்தோடு நீங்க இருக்கணும். அப்படி இல்லை என்றால் ஆண்டவர் பாருங்க, அவருடைய ஊழியம் எப்படியாச்சும் வளர்ந்துரும். நீங்க அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவர் கழுத வாயை திறந்த மாதிரி என்ன பண்ணாரா? நீங்க சொல்லலைன்னா இந்த செவரு கூட என்ன பண்ணுமா? பேசும்னு சொல்லிட்டார் ஆண்டவர். செவரை கூட பேச வச்சிருவார் ஆண்டவர். எப்படியாச்சும் அவரை பத்தி சொல்றதுக்கு எதையா ஒரு விதத்துல அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஆனால் ஒன்று, நாம ஆண்டவருடைய பார்வையில நிக்க முடியுமா? நம்ம வெட்கப்பட்டு போயிருவோம்ல. இப்போ பிழையாமக்கு என்ன ஆச்சு? கழுத வாயை திறந்து பேசினவனே அவனுக்கு அசிங்கமாயிடுச்சுல்ல. அது கேட்கும் போது அவன் தலை குனிந்து போயிட்டான். எப்பயாச்சும் நான் அவனை இந்த மாதிரி செஞ்சேன்னா அது கேட்கும் போது அவனுக்கு ரொம்ப ஷேமாயி போச்சு. அந்த மாதிரி ஆண்டவருடைய பார்வையில நாம் வெட்கப்படுகளா இருக்கக்கூடாது. நம்மளை இந்த பூமியில வெட்கப்படாதபடிக்கு நடத்தின ஆண்டவர் நம்மளை எந்த கேள்வியும் கேட்காதபடிக்கு நாம அவரிடத்துல நம்ம தைரியமா ஒரு கிருபாஸ்தர தண்டையிலே நம்ம நிற்கிறவளாய் காணப்படணுமே தவிர நம் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவர் நம்மளை வெட்கப்படாதபடிக்கு இந்த பூமியில நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதிசயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆச்சரியமான காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் உங்க ஜெபத்தை கேட்டு நன்மைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் என் தினமே நீ என்ன செய்யற? நீ கீழ்ப்படியறியா? உனக்குள்ள மாற்றம் இருக்கா? உனக்குள்ள ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லையா? யோசித்து பாருங்க. இந்த வருஷத்துல ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கங்க. கடைசியா ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 15:5 வாசிங்க. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. பாருங்க, ஊழியங்களிலே வித்தியாசங்கள் இருக்குது, உண்டு. ஆனா அது எல்லாவற்றையும் நடத்துகிறவர் இயேசு ஒருவரே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியத்தை கடவுள் என்ன பண்ணிருப்பாரு? கொடுத்திருப்பார். இந்த ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்த இந்த ஊழியத்தை நீங்க செய்யும் பொழுது அதை நடத்துகிறவர் கர்த்தர் ஒருவரே. என்னை நடத்துகிறவர் தான் உங்களை நடத்துவார். ஜெபம் செய்வது ஒரு ஊழியம். சுவிசேஷங்களை வெளியே சென்று பரப்புவதும் ஊழியம்தான். இப்படி சபையில நின்று செய்வதும் ஊழியம்தான். நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு நீங்க இந்த மாதிரி பணிவிட செய்றீங்க பாரு, அதுவும் ஊழியம்தான். எதை செய்தாலும் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமானதுதான். முதலாவது நம்ம பார்த்தோம், யாரை பத்தி பார்த்தோம்? புறா என்ன பண்ணுது? ஒரு கைப்பிரதி ஊழியத்தை செஞ்சுச்சு. அடுத்தது ஒட்டகம் ஒரு ஆஸ்தமா பார ஊழியத்தை செஞ்சுச்சு. மீன் என்ன செஞ்சது? கீழ்ப்படிந்தது. மீன் என்ன செஞ்சது? சரியான நேரத்துல அவனை தூக்கி போடும் பொழுது சரியா அவனை கவ்விக்கொண்டது. 3 நாள் அவனை சுமந்தது. பாவம், அதுக்கு எவ்வளவு வலி எடுத்திருக்கும். அந்த வயிறு எவ்வளவு பெருசா இருக்கும். இவன் பிள்ளை மிளிங்கிறதுக்கு அதுக்கு எவ்வளவு வலி எடுத்திருக்கும். கீழ்ப்படித்தது. அடுத்தது யாரு? வெள்ளிக்காசு. மீன் வயிற்றுல என்ன வந்து தூண்டியல் போட்ட உடனே வாயை திறந்து அதுல இருந்து வெள்ளிக்காச எடுத்து வரி கட்டிட்டாங்க. மீன் அதுக்கு உதவியா இருந்துச்சு. அடுத்தது காகம். இது இறைச்சிய சாப்பிடக்கூடியது, விரும்பக்கூடியது. ஆனா அந்த காகம் வாயை கட்டி கொண்டாந்து அந்த பரிசுத்தவானுடைய தேவையை அறிந்து, அவனுடைய தாகத்தை அறிந்து, அவனுடைய பசியை அறிந்து அது கொண்டாந்து கொத்திட்டு வந்து கொடுத்தது. பாத்தீங்களா? அங்கதான் இருக்குதுங்க அவருடைய நாம மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி சேவல் ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? 3 தடவை மறுதலிப்ப.
அப்படியே சர்வசாதாரணமா இருக்கிற 12 சீஷர்களும் அது என்ன ஏத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா சரியான நேரத்துல அவனை மறுதலிக்கிற அந்த டைம்ல கரெக்டா அது செவி என்ன பண்ணுது, அப்ப அது அவனை கவனிச்சுட்டே இருந்துச்சோ, அவன் எங்க போறான் எங்க வர்றான்னுட்டு. அவன் மேல ஒரு கண் வைத்திருந்தது சேவல். நோட் பண்ணிட்டே இருந்திருக்கும். கரெக்டா அவன் மறுதலிக்கும் பொழுது அந்த சேவல் என்ன செஞ்சது, கூவிற்று. நீங்க கூட அப்படிதான் இருக்கணும். அடுத்தது சமாரியா, அந்த சுய வாகனம், அந்த சமாரியன் சுய வாகனம். அவன் வாகனத்துல ஏற்றுவதில் அவன் என்ன செய்தான், தயங்கவே இல்லை. நேரத்தை அவன் பார்க்கவே இல்லை. அவன் சரியான நேரத்துக்கு அவன் வேலைக்கு போகணும் இல்லையா, பார்க்கவே இல்லை. விழுந்து கிடந்தவனை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அவன் தூக்கி தன் வாகனத்துல வச்சுட்டு ஏத்துட்டு போய் ஹாஸ்பிட்டலையும் விட்டு அதனுடைய பணத்தை செலவும் பார்த்து மறுநாள போய் விசாரிக்கிறான். இதுதான் தேவனுடைய அந்த பாரம் ஊழியம், நற்செய்தி ஊழியம் இதுதான். அடுத்தது கழுதை. கழுதை என்ன பண்ணுச்சு, கழுகு கூட இருக்கு, நான் அதையும் சொல்ல முடியும். ஆனா இப்ப நமக்கு நேரம் கிடையாது. அது என்ன பண்ண வாய ஆண்டவர் என்ன பண்ணாரு, திறக்க வச்சிட்டாரு. திறக்க வச்சு மதிகட்ட பீலையாமுடைய கண்ணை என்ன பண்ணாரு, திறந்தாரு. அது பாவமா கேக்குது, அத பாவமா கேக்குது. நான் என்னைக்காச்சும் உனக்கு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேனா, எப்பயாச்சும் நான் உன்னை இப்படி கஷ்டப்படுத்தி இருக்கேனா சொல்லு, இல்லைன்றான். அதுக்கு பிறகுதான் ஆண்டவரே பேசும் பொழுதுதான் மனம் கசந்து அழுகுறான். தூதனை பார்க்கும் பொழுதுதான் அவ அழுது வேதனைப்படுறான். உணர்வுள்ள இருதயத்தை தேவன் கவனிக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆத்தும பாரம் உங்களுக்குள்ள வரணும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஊழியத்துல வித்தியாசங்கள் உண்டு. எதை செய்தாலும் ஊழியம்தான், வித்தியாசங்கள் தான் வேற வேற. வரங்களிலும் வித்தியாசங்கள் ஒன்று, ஆனா நடத்துகிற ஆவியானவர் தான் ஒருவரே. ஆவியானுடைய சத்தத்துக்கு கேட்டு நீங்க செவி சாய்ப்பில்லானால் உங்க ஊழியத்தை கர்த்தர் பலுகி பெருக செய்த ஆத்துமாக்களை நமக்கு நிறைவாய் கடவுள் கொடுப்பார். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னார், அசதியாயிராங்க இராதீங்க, ஜாக்கிரதையாயிருங்க, ஆவியில எப்படி இருங்க, அனல் கொடுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. இந்த வசனத்தை பிடிச்சுக்கோங்க. அசதியா இருக்காதீங்க. இந்த வருஷத்துல ஜாக்கிரதையா இருங்க. ஊழியத்தை கூட அசதியா சோம்பேறியா என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. எப்பவுமே நம்ம ரெடியா தான் இருக்கணும். எப்பவுமே ரெடியா தான் இருக்கணும். புரியுதா? எப்பவுமே நம்ம ஆயத்தமா இருக்கும்போது தான் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை என்ன பண்ணுவாரு, செய்வார். அசதியாயிராதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, ஆவியில அனலாயிருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கீழ்ப்படிதலோடு இந்த ஊழியத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இன்னைக்கு உங்க கண்களை திறந்திருக்கிறார். உற்சாகமா செய்யுங்க. ஜெபிப்போமா? ஒப்பு கொடுப்பீங்களா? முன் வருவீங்களா? ஆண்டவருக்காக இந்த காலியான இடங்களை நிரப்ப. எத்தனையோ ஆத்துமா இன்னைக்கு அழிஞ்சிட்டு கிடக்கு. எத்தனையோ ஆத்துமாக்கு இன்னைக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை, விசாரிக்க ஆள் இல்லை, ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லை. எத்தனையோ நோயில கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க, கடன்ல கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம உதவி செய்ய முடியலனாலும் நம்ம ஜெபித்தா அவங்களுக்கு உதவி கிடைக்கும்ல. அவங்க மக்களுக்காக நம்ம பாரப்படும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார்ல. செய்வோமா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுங்க உங்களை. மகா இறக்கும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சி இந்த நல்ல கால வேளையில ஆண்டவரே, இந்த நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துறப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அசதியா இராம ஜாக்கிரதையா இருக்கவும், உமக்காக ஊழியத்தை செய்யவும் நீர் கொடுத்த இந்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துற ஐயா. நீர் படைத்த மிருக ஜீவன்கள் கூட ஏதோ ஒரு விதத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தது ஆண்டவரே. ஆனாலும் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா மனிதர்களாகிய உங்க பிள்ளைகள் ஆண்டவரே, ஜாக்கிரதையாக இருந்து ஆவில அனல் உள்ளவர்களாய் இருந்து நீர் என்ன சொல்றீங்களோ அதுக்கு கீழ்ப்படிந்து செய்ய இந்த ஊழியத்தை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை பாக்கியத்தை கொடுங்க. இந்த நாளில வந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புங்க. அவருடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் சந்திப்பீராக. உமக்காக எழுந்து பிரகாசிக்கட்டும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும்.
எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று ஏசையாவில நாங்க வாசிக்கிற வண்ணமாய் 61 படி எழும்பி பிரகாசித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு ஆண்டவரே. வித்தியாசமான முறையிலே ஊழியத்தை செய்து அங்கங்கே இருக்கிற ஆத்துமாக்களை ஆதாய செய்ய உடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தி ஆதரித்து காத்துக்கொள்ளும். நீரே அவளுக்கு துணையாய் இருப்பீராக. எங்க சென்றாலும் அவருடைய கரம் அவர்களோடு இருப்பதாக. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்துக்காக நான் செபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.